ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே இன்றைக்கி எக் பப்ஸு எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு உங்களோட சின்னதாக ஒரு வீடியோ. நல்லா கரம் கரம் மொருவலான எக் பப்ஸ் பாருங்கள். பேக்கரி ஸ்டைலில் நம்மளுக்கு வீட்லேயே லேயரான பப்ஸு ரெடி. அது எப்படின்னு இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே எக் பப்ஸு எப்படி ஈஸியான மெத்தடில் நம்மளும் டேஸ்ட்டாக சமைக்கிறோங்கன்றதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் 2 எக்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவு தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக இட்லி சோடா, அப்ப சோடா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த உப்பு ஆப்ப சோடா நல்லா கலங்கட்டும். அதனால் நல்லா மாவை கலந்துடலாம். கலந்துட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம பூரிக்கு பிசைக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைந்து வச்சிடலாம். ஒரு மணி நேரம் இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. இதை 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக மேலே எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு தட்டு போட்டு நான் மூடி வச்சுருவேன். 1/2 hour போல் நல்லா விட்டு 1/2 hour 1 hour ஊறட்டும். ஒரு 1/2 hour போல் ஆயிடுச்சு. நல்லா அப்படி நல்லா அடித்து விடலாம். அப்போதான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். மாவு ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். உங்களால் எந்த அளவுக்கு அடித்து விட முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து விட்டுக்கோங்க. நல்லா அடித்து விட்டாச்சு. திரும்பவும் இது மேலே நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதில் எனக்கு 4 பப்ஸு வரும். 4 பப்ஸு, அதாவது ஒரு முட்டையை 2 வெட்டி பாதி பாதியாக வைக்குவேன். இதை திரும்பவும் நம்ம மூடி வைக்கலாம். இன்னொரு 1/2 hour போல் நல்லா ஊறட்டும். தட்டு போட்டு மூடியாச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் எப்படி செய்யுதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம 4 பிரிச்சுக்கலாம். பிரிச்சாச்சு. அடுப்பு மேலே தோசை தவா வச்சுருக்கேன். நீங்கள் வானலில் வறுக்கிறது இருந்தாலையும் வறுத்துக்கோங்க. நான் தவாவில் வறுக்கிறேன். பாண்டலில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். சும்மா 4 சோம்பு வாசனைக்கு நல்லாயிருக்கும். சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்திக்கிறேன். நான்
தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு பாதி குக்கானால் போதும், ஃபுல்லாக வேகணும் வணங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்குறேன். நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். ஸ்டவ் அணைச்சிடலாம். லைட்டாக பச்சை வாசனை போனால் போதும், தண்ணி விடக்கூடாது. இது சைடில் இருக்கட்டும், நம்ம பப்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம வெங்காயம்லாம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். 2 டைப் காமிக்கிறேன் நான். உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. சுருக்கம் வந்தாலையும் பரவாயில்ல நம்மளுக்கு. இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு சென்டர் ஒரு கோடு, அதில் வனஸ்பதி தடவிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் கூட தடவிக்கோங்க. நான் வனஸ்பதி தான் தடவுறேன். மறுபடியும் சென்டரில் ஒரு கோடு போட்டு இன்னும் கொஞ்சம் வனஸ்பதி தடவிக்கலாம். உங்களால் ஒன்றுக்கு மேலே ஒன்று எந்தளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. மெதுவாக திரும்பவும் தேய்ச்சிக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு அவன் தேவைப்படாது. திரும்பவும் இடையில் ஒரு கோடு போட்டு திரும்பவும் டால்டா தடவிடலாம். உங்களால் எத்தனை டைம் இந்த மாதிரி போட்டு தேய்ச்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங்க்கு வெங்காயம் ரெடி பண்ணாங்க இல்லையா, வணக்கணுங்க இல்லையா, இதை க்ளீனாக வச்சுக்கலாம். சைடில் கேப் விடுங்க, அப்போ தான் அதில் ஒட்ட வைக்க முடியும் நம்மளால். வேக வச்ச முட்டை
முட்டையும் இதை ஸ்டஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மாவு வந்து மைதா மாவு நான் கரைச்சி எடுத்துருக்குறேன். அதை வந்து சேர்த்து உங்களுக்கு கடை மாதிரி வரணும் டேஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா, பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா இந்த சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட்டிங் போட்டுடலாம். இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இன்னொரு மெத்தடு, இந்த மாதிரி நம்ம பரோட்டாவுக்கு வீசுவோங்க இல்லையா, பரோட்டா வீசுறது எப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப இது மேலே நம்ம எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய், டால்டா, பட்டர் எது இருக்குதோ அது தடவிக்கோங்க. அதுக்கு மேலே லைட்டாக இப்படி வரமாவு போட்டுக்கலாம். வரமாவு போட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது இன்னொரு மெத்தடில் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லித்தரேன். மடிச்சுட்டு திரும்பவும் நம்ம க்ளீனாக எண்ணெய், பட்டர் எதுனாலே தடவிக்கலாம். திரும்ப இன்னொரு கோட்டு மறுபடியும் இது மேலே லைட்டாக மாவு சேர்த்திட்டு இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு சேம் ஸ்டஃப்பிங் முன்ன எப்படி பண்ணாங்களோ அதே மெத்தடில் மசாலா வச்சுக்கலாம். மசாலா வச்சுட்டு எக்கு நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கிறத தடவிக்கலாம். லைட்டாக சைட்லலாம் இதை மடிச்சிடலாம். நல்லா இப்படி அமுத்தி விடுங்க, இல்லைன்னா நமக்கு வேகும் போது பிரிஞ்சு வந்துடும். இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். சம்மர் ஹாலிடேக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இப்போ செஞ்சு தாங்க. ரொம்ப சிம்பிளானது, ஈஸியான மெத்தடு. எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கட்டும். இருக்கும்போதே நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம நல்லா திருப்பிட்டு வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திருப்பிட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலர் திரும்புது பாருங்கள்.
வெந்துருச்சு பாருங்கள், கலர் நல்லா திரும்பிடுச்சு. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். சொல்லுங்க மாமா. பாரு, நம்ம பப்ஸு செஞ்சு கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் அண்டா பப்ஸான். முட்டை பப்ஸ். இது பார்த்தா சின்னதாக இருக்குது, அண்டா சைஸ்லேயே இல்லை. ஏமாத்துறாங்க. ஏமாத்தினாலே பரவாயில்ல, சாப்பிட்டு சொல்லு. நல்லா இருக்குதா? பப்ஸு மாதிரி இருக்குது. பப்ஸு மாதிரியே இருக்குது. அதை அப்படியே உடச்சி காமிங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வரும் சேம் பேக்கரி ஸ்டைல் மாதிரியே வந்துருக்குது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.